தீவிர ரசிகராக அறியப்படும் இயக்குனரும் திரைக்கதை எழுத்தாளருமான ரத்னகுமார் கரூர் சம்பவம் குறித்து திடீரென மிகவும் உருக்கமான பதிவு ஒன்றை போட்டுவிட்டு மனசமாதானத்திற்காக ஆன்லைனை விட்டு செல்கிறேன் என்று பதிவிட்டிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. அவரின் பதிவு என்ன சொல்லியிருக்கிறார் ரத்னகுமார், விரிவாக பார்க்கலாம். தாவேக தலைவர் விஜய் கரூரில் செய்த மக்கள் சந்திப்பு பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக கடந்த 2 நாட்களாகவே பல்வேறு வீடியோக்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களாலும் பொதுமக்களாலும் எடுக்கப்பட்ட பல்வேறு நெஞ்சை உழுக்கும் வீடியோக்கள் வெளியாகி விஜயின் பரப்புரையின் போதே அவரது வாகனத்திற்கு அருகில் இருந்தவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்ததும் அவர்களை மீட்க காவல்துறை முயல்வதும் கூட்ட நெரிசலில் விழுந்து கிடந்தவருக்கு சிஆர்பி சிகிச்சை செய்வதும் தொண்டர்கள் கூட்ட நெரிசலால் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை விஜய்க்கு தெரியப்படுத்த அவரது கவனத்தை ஈர்க்க பல்வேறு பொருட்களை அவர் மீது வீசிய போதும் விஜய் தண்ணீர் பாட்டில்களை தொண்டர் மத்தியில் வீசிவிட்டு மீண்டும் பரப்புரையை தொடங்கும் வீடியோக்களும் அதேபோல விஜயின் பரப்புரை வாகனத்தினால் விபத்துகள் ஏற்படும் வீடியோக்கள் என கலங்க வைக்கும் பல வீடியோக்கள் தொடர்ச்சியாக வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில்தான் மேயாதமான் பட இயக்குனரும் திரைக்கதை எழுத்தாளருமான ரத்னகுமார் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் கரூர் துயர சம்பவத்திலிருந்து இன்னும் மீள முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் பொதுமக்களால் எடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களின் புதிய வீடியோக்கள் வெளியாகி அவர்களின் புலம்பல்கள் என் இதயத்தை உடைக்கின்றன. அதன் பின்னர் வரும் வீடியோக்களும் நேர்காணல்களும் கூட குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் இன்னும் பேரழிவை ஏற்படுத்துகின்றன. இன்று பலர் மீது நம்பிக்கை இழந்துவிட்டேன், மேலும் அதிகமான அதிர்ச்சியிலிருந்து விலகி அமைதியை பெற ஆஃப்லைனுக்கு செல்கிறேன் என பதிவிட்டிருக்கிறார். விஜயின் மிக தீவிர ரசிகராக அறியப்படும் இவர் இப்படி ஒரு பதிவை போட்டிருப்பது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேயாதமான், ஆடை, குழுகுழு உள்ளிட்ட படங்களை இயக்கி இருந்தாலும் விஜயின் மீது கொண்ட தீவிர பற்றால் லியோ, மாஸ்டர் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் இணை எழுத்தாளராகவும் பணியாற்றியிருக்கிறார். இந்நிலையில்தான் இவர் கரூர் சம்பவம் தொடர்பாக வெளியாகியுள்ள வீடியோக்கள் நெஞ்சை உழுக்குகின்றன, பலர் மீது நம்பிக்கை இழந்துவிட்டேன் என பதிவிட்டிருப்பது விவாதத்தை கிளப்பியிருக்கிறது.